உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் தான் சனி பகவான் மீன ராசிக்குள்ளே நுழைந்தார். இப்போ நிறைய ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் பயமும் கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க. ஆனால் நம்ம நெட்ரோ ஆன்மீகம் மூலமாக சொன்னோம், பதட்டப்படாதீங்க. சனி பகவான் மிகப்பெரிய ஒரு நன்மையானவர், பல நன்மைகளை செய்யக்கூடியவர் என்று சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மீன ராசியிலேயே வக்ரம் அடைகிறார். முன்னாலாம் வக்ரம் அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வந்துடுவார்னு சொல்லி கணக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சனி பகவான் மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்ரம் அடைகிறார் என்பது கணக்கு. அப்போ அவர் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் இருக்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் சனி பகவான் கிட்டத்தட்ட 4 மாதம் 14 நாட்கள் வரையும் சனி பகவான் நம்முடைய மீன ராசியில் நட்சத்திர ரீதியாக வக்ரமடைகிறார் என்று பார்க்குறோம். இதில் நட்சத்திரங்கள் சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் எந்த நட்சத்திரத்தில் வக்ரமடைகிறார்னா, உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட அவர் எத்தனை நாட்கள் பயணிக்கார் வக்ரநிலைனா, 84 நாட்கள் நம்முடைய சனி பகவான் பயணிக்கிறார். அதுக்கடுத்தபடியாக பின்னோக்கி நகர்ந்து பூரட்டாதி நட்சத்திரமான மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 56 நாட்கள் வக்ர நிலையில் பயணிக்கிறார். அதற்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறார், வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்று பார்க்குறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய சுய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? கடந்த 1.5 வருஷத்தில் உங்களை பந்தாடி உங்களை பால் மாதிரி யூஸ் பண்ணி பஞ்சராக்கி வச்சுட்டாங்க வாழ்க்கையை. நேர்மையாக உண்மையாக கிட்டத்தட்ட 15 வருஷ காலமாக, 25 வருஷ காலமாக, 5 வருஷ காலமாக கூட வச்சுக்கோங்களேன், உண்மையாக வேலை பார்த்த உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் நேற்று வந்தவனுக்கு வேலையை கொடுத்து அவனுக்கு பதவியை கொடுத்து உட்கார வச்ச இந்த 1.5 வருஷ காலத்தை உங்களால் மறக்க முடியுமா? உங்களால் அதை மறக்காமல் இருக்க முடியுமா? அவ்வளோ தூரம் டிப்ரெஷன். வேலையில் ஏண்டா வேலை பார்க்கும், ஏண்டா ஒரு உணர்வுபூர்வமாக இவ்வளோ நாள் நம்ம இந்த இடத்துல ஒரு உண்மையான அன்பு, உண்மையான பாசம்னு நம்பி உயிரை கொடுத்தோமே, அதுக்கான அங்கீகாரம் இங்கே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட காலங்கள்லாம் இப்போ தான் கடந்து வந்திருக்கு. அப்போ இப்போ கடந்து வந்த காலங்களில் சனி பகவான் வேற வக்ரம் அடைகிறாரே, ஏதாவது பாதிப்பை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா, கவலையெல்லாம் தூக்கி போட்டு கடன் நீங்கள் முன்னேற போகிறீங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். நல்ல மாற்றத்துக்குரிய விஷயம் நிறையா இருக்குது. கவனமான விஷயம் ஒரு 3 விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? அப்போ கன்னி ராசினியர்களுக்கு தொழிலில் நல்ல விதமான முன்னேற்றங்களை கொடுப்பதற்கான அமைப்பு இந்த சனி வக்ர பயிற்சி காலம். தொழில் தொடங்க நினச்சிக்கிருக்கீங்களா? கண்டிப்பாக தொடங்குங்க. உங்களுடைய சுய ஜாதி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு உங்களுக்கு உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவது, ஏற்கனவே ஒரு தொழில் இருந்தால் இன்னொரு தொழிலை இயக்கி மறுபடியும் ஒரு ஆஃபர் வரும், அந்த தொழிலையும் சேர்த்து தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டு. உயர்வான நிலைக்கு எப்போ போவோன்னு காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? உயர்ந்த பதவிக்கு எப்போ போவோம்னு சொல்லி காத்திருக்கீங்கல்ல? ஏன்னா நீங்கள் நேர்மையாக உழைச்சிங்க. அப்போ உயர்ந்த பதவிக்கு போக வேண்டியது உங்களுடைய லட்சியம். அதற்கான இயக்கம் சனி வக்ர பயிற்சியில் ஏற்பட போகுது. இந்த 4 மாதம் 10 நாளில் உங்களால் எந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை செயல்படுத்த முடியுமோ அந்த விஷயங்களை சிறப்பாக செஞ்சு நம்பிக்கையுடன் செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. புதிய உறவு, புதிய காதல் என்ற செயல்பாடை செயல்படுத்த போகிறீங்க. புதிய உறவுனா என்னது? ஏற்கனவே உறவில் கஷ்டப்பட்டு போராடி நட்பு என்ற விஷயத்தில் ஏமாந்து, காதல்ங்கிற விஷயத்தில் ஏமாந்து தோற்று போன கன்னி ராசி, அதாவது தோக்குறது நீங்கள் இல்லை, ஏமாற்றப்பட்டீங்க. அதையும் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இங்கே தோக்கலை, நீங்கள் உண்மையாக தான் இருந்தீங்க, உங்களை அவங்க ஏமாத்துனாங்க. இப்போ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றத்தை
சனி வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கான புதிய அன்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போகுது. நம்மளுடைய கன்னி ராசி மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க, சூப்பராக படிப்பீங்க. மறதின்னு நிறைய டிஸ்டர்பன்ஸான கன்னிராசினியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் பிள்ளைகள்லாம் சூப்பராக படிக்கிற பிள்ளைய கூட மார்க் கம்மியாக வேண்டிய சூழ்நிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இனிமேல் மாறப்போகுது. அப்படியே பிள்ளைய அப்படியே அப்சர்வ் பண்ணி அடிக்க போகுது. டாப் டக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கன்னிராசி மாணவர்கள் சிறந்து விளங்குவீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு டாப்பை கொடுக்க போகுது. அதே போல் நம்மளுடைய கன்னி ராசியில் ஆசிரியர் பெருமக்கள் மதிப்புக்குரிய பெருமக்கள், அவங்கள மாதிரி ஒரு நேர்மையான ஆசிரியர் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. கன்னி ராசி ஆசிரியர்கள் அந்தளவுக்கு சிறப்பாக வேலை வைப்பாங்க. தன்னுடைய மாணவர்களை வழிநடத்துவதில் அவர்கள் சிறப்பான நபர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிங்க. அந்த போராட்டம்லாம் விடிவு காலம் பெற்று இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் சிறந்த ஆசிரியர் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாக போகுது. எதிர்பார்த்த வெற்றிகளை பெற போகிறீங்க, மரியாதையை பெற போகிறீங்க. நண்பர்கள் மூலமாக நிறைய விஷயங்களில், நிறைய செயல்பாடுகளில் நீங்கள் வார்த்தைகள் விடும்போது மட்டும் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்ட்ட போய் வாக்கு கொடுத்தேன், நான் இதை செஞ்சிருவேன்டா நண்பா நீ கவலைப்படாத, செஞ்சிருவேன் தோழி நீ கவலைப்படாத அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டிடுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்போ அந்த விஷயங்கள், வாக்கு கொடுக்குற விஷயங்களில் நண்பர்களிடமும் சரி, உடன் வேலை பார்ப்பவர்களிடமும் சரி, தயவு செய்து கன்னிராசினியர்கள் தலையிடவே கூடாது, கவனமாக இருக்கணும். அதே போல் கன்னிராசினியர்கள் ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்கன்னா தயவுசெய்து பேனாதிக்கு ஒழிச்சு வச்சுக்கோங்க. யாராவது ஜாமீன் கையெழுத்து கேட்டு வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணாலோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போட சொல்லி உங்கள்கிட்ட பேனாவோடு நீட்டாங்கன்னா கை வலிக்கு போட முடியாது, நாளை பார்த்துக்கொண்டு தட்டி கழிச்சிருங்க. தயவுசெய்து போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா அந்த பணம் நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே போல் கன்னி ராசியில் உள்ள பெண்கள் வேலையில் இணைந்து வேலையில் நல்ல ஒரு நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு, அதாவது இருக்கிற வேலையில் உங்களுக்கான மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு. எந்த விதமான பிரச்சனைகள் வேலையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறி மன மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் பிரச்சனையை மட்டும் சந்திச்சுக்கிருக்கேன், விடுதலையே கிடைக்கலன்னு சொல்லி ஏங்குறீங்க, வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் கொடுத்துக்கிருக்காங்களோ அவங்களுக்கு சரியான தக்க பதிலடியை இந்த 4 மாதம் 10 நாளுக்குள்ள உங்கள் மூலமாக சனி பகவான் அவர்களுக்கு வலியுறுத்துவார். அவர்கள் செய்கிற தவறை உணர வைப்பார். அதேபோல் நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் எக்காரணத்தை கொண்டும் புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது எதற்காக வாங்கினா, வீடு கட்டுவதற்காக, உங்களுடைய வீடு ஆல்ட்ரேஷனுக்காக, உங்களுடைய குழந்தையின் படிப்புக்காக அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்காக வாங்குவதாக மட்டுமே இருந்தால் வாங்குங்கள். எக்காரணத்தை கொண்டும் மற்ற நபர்களுக்காக வாங்கி கொடுத்து நீங்கள் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கன்னி ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. என் மனைவி இப்படி பண்ணாங்க, என்னுடைய கணவர் இப்படி பண்ணார், எங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துருச்சு, எங்களுக்குள்ளே இந்த சின்ன சின்ன விஷயம் பிரச்சனையாச்சுன்னு சொல்லி நீங்கள் சின்ன விஷயத்தை போய் அங்கே புள்ளி வச்சிங்கன்னா அவங்க பெரிய வட்டம் போட்டு பெருசாக்கிடுவாங்க, பலூனை ஊதி வெடிக்க வச்சுருவாங்க. அப்போ உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரகசியங்களை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் பகிராமல் நீங்கள் முடிந்தளவு அதை சரி செய்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். கன்னி ராசியில் திருமண முயற்சிக்காக எடுப்பவர்களுக்கு தனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை அமைத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. சரியான முறையில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கன்னி ராசிக்காரர்கள் உறுதியாக பயன்படுத்தி சிறப்பாக செஞ்சீங்கன்னா, நம்பிக்கையுடன் செஞ்சீங்கன்னா, கடன்னு நீ முன்னேறி கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, துன்பங்களை தொலைச்சு இன்பங்களை மட்டுமே பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கன்னி ராசினியர்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி மூலமாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே சனி வக்கர பயிற்சிக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மாத பலன்களாக இருந்தாலும் சரி, அல்லது சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகேது பயிற்சி, அல்லது வக்கர பயிற்சி, அதிசாரம் எதுவாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 20% தான் இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்பதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆகோ ஓஹோன்னு போட்டாங்க,
எங்களுக்கு அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 20% செயல்படுத்துகிற விஷயத்தை தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி உங்கள் மனசில் 1000 கேள்விகள் இருக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்தலாமா, நடத்தக்கூடாதா, செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியாதா, கடன் சுமையிலிருந்து மீண்டுருமா, மீள முடியாதா அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளலாம். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, திருமணம் என்பது நடந்துருமா, இல்லை திருமண வாழ்க்கை போராட்டமாக இருக்குமா, காதல் திருமணம் நடக்குமா, அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவோமா, என்னுடைய உறவு என்னை பலப்படுத்துமா, என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்வாரா, அல்லது எனக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கை அமையுமா, அப்படிங்கிற நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக 80% முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களுக்கான வழிபாடு, பரிகார முறைகள் எல்லாத்தையும் நான் சொல்ல காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்பிடணும். அதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் ஓகே பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரெட்ரோ ஆன்மீகத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஜோதிடம் என்பது அனைவரிடமும் சென்றடையும். நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றமான விஷயங்களை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் மூலமாக பல ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் நானும் இந்த குழுவில் கலந்து உங்களுக்கு பதிவிட்டு வந்துருக்கோம். மேலான ஆதரவை கொடுத்து, பொன்னான கருத்துக்களை கொடுத்து, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேயர்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.